எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க? உங்களோட வாய்ஸ் ஸ்பேஸ் ஸ்போர்ட்ஸ் லோகோ ஸ்டேடியம்ல எங்க பார்த்தாலும் இருந்துச்சு. மேரத்தான்ல ஓடுறவன் அதை பார்க்க மாட்டானா? நான் ஒன்றும் அதை கேட்கல. என் பேர் எப்படி தெரியும்னு கேட்டேன். அன்னைக்கு உங்க பேர் இருக்கிற டேகை போட்டிருந்தீங்க. உங்க பேர் ரொம்ப அழகா இருந்துச்சு. ஸோ ஞாபகம் வச்சிருக்கேன். 2 மணி நேரமா நீங்க வெயிட் பண்ணதுக்கு காரணம் என் பேருக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கவா? மேரத்தான் அன்னைக்கு மேனிக்யூன் ஒன்று பில்டிங்ல இருந்து கீழே விழுந்தது ஒரு ப்ரொமோஷனல் மாடல் ஒன்றும் இல்லைல்ல? நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க? வாய்ஸ் ஸ்பேஸ் ஸ்போர்ட்ஸ் ஒரு நான் கிளாரிஃபிகேஷன் அன்னைக்கு அந்த கொடுத்துச்சு. ஸ்ட்ரீட் கார்னர்ல இருந்து ஓடும்போது அங்க எந்த ஒரு அட்வர்டைசிங் ஸ்பேஸும் இல்லை. ஜஸ்ட் சர்வைலன்ஸ் கேமராவை செக் பண்ணா போதும். உங்களோட ஸ்டேட்மெண்ட் போயின்னு எல்லாருக்குமே கிளியரா தெரிஞ்சிடும். சரி, நீங்க இங்க வந்ததுக்கான பர்பஸ் ஏதாவது டீலா? என்ன அவ்வளோ கேவலமா நினைக்கிறீங்க? நான் உங்க கூட 2 மணி நேரம் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு நினைச்சுக்கோங்க. நான் உங்களை பார்க்க வரலன்னே நினைச்சுக்கோங்க. ஏய், ஐம் சாரி. நான் உங்ககிட்ட அந்த மாதிரி பேசியிருக்க கூடாது. ஐம் so சாரி. ப்ளீஸ் கொஞ்சம் உட்காரு. நான் என்ன கேட்க வந்தேன்னா, எதுக்கு நீங்க எனக்கு 2 மணி நேரமா வெயிட் பண்ணணும்னு. அந்த மேனிக்வீன்ல இருக்கிற விக்கு எங்க ஸ்டோர்ல இருந்து தான் போயிருக்கும். கம்பெனியை வெளியில இருந்து பார்க்க பெருசா இருக்கு, ஆனா உள்ளுக்குள்ள வந்து பார்த்தா அப்படி ஒன்றும் இல்லை. இதுக்கு பேர் இண்டிவிஜுவல் கிரிட்னு சொல்லுவாங்க. கொலம்பேரியம். இதே என் ஒர்க் ஸ்டேஷன். இன்னும் ஸ்கூல் தான் அட்டென்ட் பண்ணிருக்கீங்களா? வேலைக்கு போயிட்டு இருக்கேன். என்ன வேலைக்கு போறீங்க? என்னோட வேலை உங்க வேலையோட டிஃப்ரெண்ட். நான் ஒன்றும் இந்த மாதிரி இடத்துல உட்கார மாட்டேன். எனக்கு தெரியும். TL, அதுவும் எங்களோட ஸ்டோர்ல தான். உங்களுக்கு வேணும்னா நான் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கேட்குறேன், அதை யார்கிட்ட வித்தாங்க, எப்போ வித்தாங்கன்னு. சரி, நாங்கள் டைரெக்டாக வந்தால் கன்வீனியண்ட்டாக இருக்குமா? ஐம் சாரி. நீங்கள் போய் உங்கள் ஒர்க்கை கண்டினியூ பண்ணுங்க. ஐம் so சாரி. ரொம்ப நேரமாக எனக்காக நீங்கள் இதை சொல்கிறதுக்காக வெயிட் பண்ணியிருக்கீங்க. நான் இந்த மாதிரி உங்களை பேசியிருக்க கூடாதா? என்ன பேசிருக்க கூடாது? இப்போ என்ன நினைக்கிறீங்க? அன்னைக்கு நான் மேரத்தான் ஓடும் போது எனக்கு பணம் தேவைப்பட்டுச்சு, ஸோ நான் பணத்துக்காக வந்திருக்கேன்னு நினச்சிருக்கீங்க. அதானே உங்கள் மனசில் இருந்துச்சு? நான் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பாருங்க, நான் அடுத்தவங்க பிரச்சனைக்குள்ளே எப்பவும் போக மாட்டேன். அன்னைக்கு நீங்கள் எனக்காக பண்ண உதவிக்கு இதை ரிட்டர்ன்னு நினச்சிக்கோங்க. நான் யாருக்கும் கடனாளியாக இருக்கக்கூடாது. ஆக்சுவலி நீங்கள் மேரத்தானில் ஃபர்ஸ்டே ஸ்பீடாக போனதை பார்த்தேன். நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஓட ஆரம்பித்த அந்த மூமெண்ட்டில் பணம் போயிடும்னு நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா? நினச்சிருந்தான். ஆனால் அங்கே இருந்த பொண்ணுங்க ரொம்ப எரிச்சலாக இருந்தாங்க. நானும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. ரொம்ப கரெக்ட். நீங்கள் ஓட ஆரம்பித்த அந்த மூமெண்ட் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. நீங்க ஏன் ஃபியர் டிடெக்ட் பண்ணல? மனுஷத்தன்மையோட மற்றவங்களுக்கு நாம எப்பவும் ஒரு கைண்ட்னஸை கொடுக்கணும்னு ஆசைப்படுவேன். முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமா வச்சுப்பேன். ஏன்னா எல்லாரும் நல்லா இருக்கணும்ல. நீங்க எனக்கு பெரிய ஃபேவர் பண்ணிருக்கீங்க. உங்க அட்ரஸ் அனுப்புங்க, நான் ஸ்கேன் பண்ணிக்கிறேன். சூப்பர். சாங்ஸ் அட் ஜுவான். உங்க பேரு ரொம்ப நல்லா இருக்கு. சரி, நீங்க உங்க வேலையை பாருங்க. தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நானும் உங்களுக்கு பெருசா எதுவும் ஹெல்ப் பண்ணலன்னு நினைக்கிறேன். நான் உங்களை ஸ்டோர் கூட்டிட்டு போறேன். நம்ம எல்லாத்தையும் இன்னியோட செட்டில் பண்ணிக்கலாம். அந்த ஸ்ட்ரீட் கார்னர் கிட்ட அங்க கார் போகாது. நம்ம அங்க நடந்தா போயாகணும். கார் நீங்க இங்க பார்க் பண்ணிடுங்க.
சஞ்சுமான், உங்களோட விக் ஸ்டோர் இங்க தான் இருக்கா? ஆ அது வந்து ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துல இருக்கு. நிறைய பேர் இருக்காங்கல்ல? ஆமாமா, நிறைய பேர் தான். ஹேய், உங்க வாய்ஸ் பேஸ்ல இருந்து நீங்க வராங்க. ஜுவானோட ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன். ஹாய், நான் லியாங் யுவான். ஹாய். பார்த்த உடனே கஸ்டமரா இல்லையான்னு தெரியும். உங்க ஃபேஸ் ஃப்ரெஷ்ஷாவும் எனர்ஜெட்டிக்காவும் இருக்கு. அதுலயும் உங்க ஹேர் ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா ஆமா, உங்களுக்கு நல்லா தெரியும்ல. இங்க பாருங்க, நீங்க உங்க ஹேரை ஷார்ட்டா வச்சுக்கணும்னா என்கிட்ட சொல்லுங்க. அப்படியே ஒரே ஸ்ட்ரைக்ல நான் கட் பண்ணிடுவேன். அத நல்ல அமௌண்ட்டுக்கு கொஞ்சம் வாங்கி சும்மா இருக்கீங்களா? ஏற்கனவே இங்க இருக்கிற விக்கெல்லாம் உங்களுக்கு போதாதா? இவர் உங்களோட நான் அவனோட அப்பா. என் அங்கிள்னு கூப்பிடாதீங்க, காங்னு கூப்பிட்டா போதும். அதான் சரியா இருக்கும். ஓகே. இங்க பாரு, அந்த விக்க கேளு. நீங்க இந்த விக்க கொஞ்சம் வெரிஃபை பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதோட என்ன இது? அன்னைக்கு நான் உங்ககிட்ட கேட்கும் போது நீங்க ஏன் என்கிட்ட உண்மையா சொல்லல? ஒரு நியூஸ் போட்டோ தான் என்கிட்ட காமிச்சிங்க. அது எனக்கு எப்படி தெரியும்? சரி, சீக்கிரம் பாருங்க. இவங்க வெயிட் பண்றாங்க. செக் பண்ணுங்க. டென்ஷன் ஆகாதீங்க, நான் இதை செக் பண்றேன். தேங்க்யூ. கிரவுன், இங்கேயும் கிரவுன், அப்புறம் இங்க ஒரு நம்பர் இருக்குமே. ஓ சரி. ஆ இது என்கிட்ட இருந்து போன வாரம் தான் போச்சு. அது ஒரு பையன் தான் வாங்கிட்டு போனான். எனக்கு அப்பவே தோணுச்சு அவன் ஒரு பேஷண்ட்டும் இல்லை. அது எப்பன்னா கரெக்டாக டின்னர் டைம் இருக்கும் அப்பதான். உங்ககிட்ட கேமராஸ் இருக்கா? அதுதான் கிடையாதுங்க. வெளியே பார்த்தீங்கன்னா சுத்தியும் கேமரா இருக்கும், ஆனா கொஞ்சம் கிரீப்பியா இருக்கும். அவங்க உங்ககிட்ட ஏதாவது ஆன்லைன் பேமெண்ட்ஸ் பண்ணாங்களா? அப்படி இருந்த டிரான்சாக்ஷன்ஸ் தெரியும். நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டுங்க. ஆமாமா, ஆன்லைன் பேமெண்ட் தான் அவங்க பண்ணாங்க. இருங்க, இத பாருங்க. நான் இந்த நம்பருக்கு கால் பண்ணவா? கண்டிப்பா, தாராளமா பண்ணுங்க. தேங்க்யூ. ஹலோ, worker number 580. How can I help you? ஹலோ, நான் காங் வீட்ல இருந்து கால் பண்றேன். அவங்க டிரான்சாக்ஷன்ல பிரச்சனை இருக்கு, அதனால அவங்க நம்பர் எனக்கு தேவைப்படுது. எனக்கு ப்ளீஸ் அவங்க நம்பர் கொடுக்குறீங்களா இப்போ? Okay, பண்ணிடலாம். ஓகே, நான் ஆன்லைன்ல இன்ஃபர்மேஷன்ஸ் அனுப்புறேன். அக்கௌண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே, இந்தாங்க. தேங்க்யூ. உங்க அப்பா ரொம்பவே எங்கா இருக்காரு. எங்க ரெண்டு பேரையும் பார்த்தா எப்படி தெரியுது? என் மூஞ்சி அவர் மூஞ்சி ஒன்னாவா இருக்கு? ஓ, சரி, நம்ம பேசிட்டு இருந்தோமே, அந்த டேவிட்மா திரும்ப கால் பண்ணுவாரா? அவர் எனக்கு கால் பண்ணாருன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். பண்ணலன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். உங்களோட கையில அடிபட்டிருக்கு, கவனிக்கலன்னா இன்ஃபெக்ட் ஆயிடும். கொடுங்க, நான் போடுறேன். தேங்க்யூ. நான் அன்னைக்கு வந்த காசை வச்சு நீங்க என்ன பண்ணீங்கன்னு நான் உங்ககிட்ட கேட்கவா? சாப்பிட்டேன், குடிச்சேன், அப்புறம் ஃபுல்லா செலவு பண்ணிட்டேன், அவ்வளவுதான். அப்படியா? அந்த பணத்தை நானே வச்சிருந்திருக்கணும். யுவான், சீக்கிரம் போன், வா வா வா. ஹலோ, நீங்க மிஸ்டர் மாவா? யாரு? நான் நான் ஆன்காங் விக் ஸ்டோர்ல இருந்து பேசுறேன்.
போன வாரம் நீங்க எங்க ஸ்டோர்ல இருந்து ஒரு விக் வாங்கியிருந்தீங்க சரிதானே? ஆமா, அதுக்கு என்ன? அது ஒண்ணும் இல்ல, இப்பதான் எனக்கு மேனுஃபேக்சரர் கால் பண்ணாரு. அந்த பேட்ச்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னாரு. அதனால நான் வேணும்னா உங்களுக்கு வேற விக்க வச்சு ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துடுறேன். அதனால உங்க அட்ரஸ கொஞ்சம் அனுப்புனீங்கன்னா நல்லா இருக்கும். அதெல்லாம் தேவையில்ல, எனக்கு திருப்பி கால் பண்ணாதீங்க. அட, கட் பண்ணிட்டாரு. இப்போ என்ன பண்ண போறீங்க? பரவாயில்ல, இதுவே போதும். ஓ, இது போதுமா? ஓ ரியலி? இந்த கால் வாய்ஸ் ஸ்பேஸ் ஸ்போர்ட்ஸோட லேண்ட்லைன்ல இருந்து வந்திருக்கா. அப்படின்னா உங்க ஸ்டாஃப் தான் பண்ணிருக்காங்களா? நான் மட்டும் சீக்கிரம் இந்த வேலையை முடிச்சிட்டேன்னா நான் வேற வேலைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுவேன். நீங்க எனக்கு ரொம்ப பெரிய ஃபேவர் பண்ணிருக்கீங்க. நீங்க எப்போ ஃப்ரீயா இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஒரு ட்ரீட் வச்சு ஆவேன். இல்ல பரவாயில்ல, நான் இதை உங்களுக்கு பண்றதுக்கு காரணமே நான் கடனாளியா இருக்க வேண்டாம் தான். இப்ப தாராளமா என்னோட நம்பரை உங்க போன்ல இருந்து டெலீட் பண்ணிக்கலாம். சரி, இனிமே நீங்க என்ன அப்ப பார்க்க வேண்டாம்ல? நான் ஓகே தான், ஒன்றும் இல்லை, விடுங்க. இங்க கிரவுட் ரொம்ப அதிகமா இருக்கு, நான் உங்களை வெளியே கொண்டு போய் விட்டுறேன். அட, நீங்க எல்லாம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்றமா? என்னோட தங்கச்சி உன் கடையில இருந்து ஒரு விக்கு வாங்கிட்டு வந்தான். அவ இப்ப செத்துட்டா. சோ அந்த மணியை இப்ப நீ ரீஃபண்ட் பண்ணியே ஆகணும். இல்லைனா உன் கடையே இல்லாத அளவுக்கு ஆக்கிடுவோம். நீங்க என்ன பேசுறீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. உங்க தங்கச்சி இறந்ததுக்கும் என் விக்குக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. பணத்தை திருப்பி எல்லாம் தர முடியாது. என்னது முடியாதா? பாத்தீங்களா பாத்தீங்களா, இவன் ஒரு ஃப்ராடு. ஐயோ, இவன் ரொம்ப கேவலமானவன். இவன் போய் சொல்றான். கடையில எல்லாத்தையும் ஏமாத்தி தான் வியாபாரம் பண்ணிட்டு நினைக்கிறான். இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் சும்மாவே விட கூடாது. வாங்க வந்து கடையை உடைப்போம். ஏய், தள்ளுடா. வெளிய தள்ளி விடுறா. எல்லாத்தையும் போட்டு ஓடுறா. விட. ஏய், யாரா நீ? நீங்க ஓகேவா? இதான் உன்னோட தங்கச்சில? ஏய், அதை மூடிடு. ஒண்ணும் பண்ணிடாத. ஏய், யார் தங்கச்சியோட ஆஷஸ் இந்த மாதிரி பாக்ஸ்ல போடுவாங்க? இங்க காத்துல இருக்கிற மாவுக்கு ஒரே ஒரு பொறி போதும், நீங்க பத்திக்கிட்டு எரிவீங்க. பத்த வைக்கட்டுமா? வேண்டாம். சொல்லுங்க, ட்ரை பண்ணட்டுமா? நான் இதை கடைசி வாட்டி சொல்றேன். நாங்க இந்த ஸ்டோரை விற்க போறதுல இங்க இருந்து போக போறதும் இல்ல. திரும்ப இந்த பக்கம் வந்தீங்கன்னா அப்புறம் நீங்க தான் பாக்ஸ்ல இருப்பீங்க. கிளம்புடா. போ இல்ல கொளுத்திடுவேன். போங்கடா. என்னாச்சு? எல்லாம் முடிஞ்சு போச்சுல, கிளம்புங்க. அங்கிள் தாவ், நீங்க இங்க என்ன பண்றீங்க? போங்க, உங்க கடைக்கு போங்க, கிளம்புங்க. உனக்கு என்ன பைத்தியமா? உண்மையிலேயே அது வெடிச்சிருந்தா என்ன பண்ணிருப்ப? வேண்டாம், அப்படி பண்ணாத. நான் உங்களை பயமுறுத்தினேன், அவ்வளவுதான். அட, கொஞ்ச நேரத்தில் இப்படி நடந்துருச்சு. பாருங்க, அவங்க உங்களோட பிசினஸை கெடுக்க பாக்குறாங்க. இந்த ஸ்டோரை எப்படியாவது வாங்கணும்னு. உங்களுக்கு இங்க இருந்து போக மனசு இல்லையா? நான் எங்கேயும் போறது இல்ல. இத பாத்தியா? அடடா, எப்படி ஆயிடுச்சு. உள்ளவா? மிஸ்டர் ஜி, நான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டேன். நம்ம காம்படிட்டர்ஸ் இல்ல, மிஸ்டர் காதா. எனக்கு நல்லாவே தெரியும் அது அவர்தான். அவரோட சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு ஆள் அவர் வாங்க சொல்லிருக்காரு. ஒரு சின்ன விக் ஸ்டோர்ல இருந்து வாங்க சொல்லிருக்காரு. அது ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்ல இருக்கு. ஏன் அதை கிழிச்சு போட்டீங்க?
இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு அந்த கவுலிய கீழே கொண்டு வந்துட முடியுமா என்ன? மீட்டிங்ல நீயும் நோட்டீஸ் பண்ணியிருப்ப. நம்ம பிரசிடென்ட்டுக்கு மேனிக்வின் இன்சிடென்ட்டை பத்தி எந்த கவலையும் இல்லை. அதோட கவுலி அவரோட கசின் இப்படி ஒரு விஷயத்த பண்ணி அவருடைய மரியாதையை அவரு கெடுத்துக்க மாட்டாரு. நாம இதை எதுவும் பண்ண வேண்டாம். அவன் இப்படி மாத்தினா ஃபெயில் ஆகிறதோட என் மேல ஒரு கண்ணு வச்சிடுவான். ரொம்ப நாளா அவனுக்கும் எனக்கும் பிரச்சனை இல்லாம இருந்தது. ஆனா இப்போ பிரச்சனை ஆரம்பிச்சிடுச்சுன்னு நினைக்கிறான். ஆனா இந்த விஷயம் இங்கேயே ஒரு முடிவுக்கு வரப்போகுது. இது நம்ம 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம். புரிஞ்சுதா மிஸ்டர் ஜி? இந்த விஷயம் க்ளோஸ்டு தானே? நான் உங்களுக்கு கொடுத்த அப்ளிகேஷன்ல சைன் பண்ணிட்டீங்களா? நீ அந்த மேனிக்வின் இன்சிடென்ட்ல மாட்டிட்டு இருந்தல, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எதனால தானே? மிஸ்டர் ஜி, நான் இதை பற்றி உங்ககிட்ட கடந்த 6 மாசமா சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் எல்லா தடவையும் நீங்கள் என்ன டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணுவீங்க, இல்லைன்னா வெயிட் பண்ண சொல்வீங்க. இன்னும் எத்தனை ப்ராஜெக்ட்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்னோட டைமிங் கரெக்டாக இருக்கும்னு சொல்லுங்க. முன்னாடியெல்லாம் இந்த ஆஃபீஸில் உட்காந்துட்டு என் கூட என் கரியர் பிளான் பற்றி தான் என்கிட்ட பேசுவீங்க நீங்கள். ஆனால் அப்புறமா மார்க்கெட் டிபார்ட்மெண்ட் ஒலிம்பிக் சைக்கிளில் என்னை மாற்றுவீங்கன்னு நீங்கள் சொன்னீங்க. நானும் உங்களை நம்பினேன். இப்ப என்ன சொல்ல வரீங்க நீங்க? ஆனா நான் தான் உங்களோட ப்ராமிஸை நம்பிக்கிட்டு இருந்தேன். இப்ப ஏன் இப்படி ஃபீல் பண்ற யுவான்? எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு எக்ஸிகியூட்டிவ் அசிஸ்டண்டா இருக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? உன்னால அதை ஒத்துக்க முடியலையா? மிஸ்டர் ஜி, கிராஜுவேஷனுக்கு அப்புறமே நான் ஒய்ஸ்பேஸில் சேர்ந்துட்டேன். என் கூட வேலை பார்க்குற எல்லாருமே அட்வான்ஸ் ஆயிட்டாங்க. ஆனால் நான் மட்டும்தான் ஒரே இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியுமா, நான் இது வரைக்கும் நல்லா தூங்கி 15 நாள் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் எனக்கு என்னோட ஜாபும் ரொம்ப ஒர்த்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கு. இதை தான் நான் 4.5 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். எப்போ பாரு ஓடிக்கிட்டே இருக்கேன். உங்கள் கால்ஸை எடுக்கணும், உங்கள் ஆர்டர்ஸை ஃபாலோ பண்ணணும், அவ்வளோதான். தினமும் நான் அதே வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னால இது சுத்தமா முடியல. ஒரு வளர்ச்சியே இல்லை எனக்கு. யுவான், நீ சொன்னதை கேட்டு எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. நீ எப்பவும் என் சைடு தான் நினைச்சேன். இங்க இருக்கிறதால உனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் இருக்கு. எதுக்காக உனக்கு அப்படி தோணுது? இங்க இருந்தா உனக்கு வளர்ச்சி இருக்காதுன்னு? சரி, எனக்கு புரியுது. ரீசன்ட் ப்ராஜெக்ட்ஸ்ல இருந்து நீ ரொம்ப எக்ஸாஸ் ஆயிட்டேன்னு தெரியுது. அந்த காரணத்தினால தான் நீ அப்செட்டா இருக்க. ஆனா பரவாயில்ல, நானும் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். உன்னோட சேலரியை நான் இன்க்ரீஸ் பண்ணலான்னு இருக்கேன். இதை பத்தி நான் உடனே ஹெச்ஆர் டீம் கிட்ட இன்ஃபார்ம் பண்றேன். அதோட உன்னுடைய நெக்ஸ்ட் ப்ராஜெக்டை பொறுத்து இன்னும் கூட அதிகப்படுத்தலான்னு இருக்கேன். அது உனக்கு தெரியாது. இதுதான் உனக்கு பிசினஸ் ரோலுக்கு ஒரு அட்வான்டேஜா இருக்கும். அது உனக்கு தெரியுமா? இப்போ உனக்கு ஓகே தானே? எனக்கு மீட்டிங் இருக்கு. இப்போதைக்கு நீ நல்லா ரெஸ்ட் எடு. போதும். வேணும்னா ஒரு 15 days ரெஸ்ட் எடு. என்ன கொஞ்ச நேரம் வீட்டில் வச்சுக்கிறியா? ஏய், உள்ள வா. அம்மா அவ தூங்கிட்டாளா இல்லையா? அவ தூங்கிட்டா. இன்னைக்கு குடிக்கிறதுக்கு கூட ஸ்நாக்ஸ் எதுவும் இல்ல, இதை வச்சுக்க. இன்னைக்கு மிஸ்டர் ஜி என்னோட டிரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷனை என் கண்ணு முன்னாடியே அதை கிழிச்சு போட்டுட்டாரு. இந்த கம்பெனியில் நான் சேர்ந்ததுல இருந்த ஆம்பளைங்களை தாண்டி போகிறது தான் என் ஒர்க்கோட அல்டிமேட் கோல்ஸ் அப்படின்னு என்கிட்ட சொல்லுவாங்க. ஏன்னா விமன்ஸ்க்கு இங்கே நிறையவே அநீதிலாம் நடக்கும். ப்ரிஜுடேஸ், ஹராஸ்மெண்ட்,
அதனால நாங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணுமா, ஏன்னா நாங்க ஆம்பளைங்களை விட பெட்டர்னு காட்டுறதுக்கா. இது எல்லாத்தையும் தாண்டி எங்களோட ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணுமா. அதனால நான் எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட் ஆன உடனே நான் என்கிட்ட என்ன சொன்னேன்னா, எப்பவுமே என்னோட பெஸ்ட்டை மட்டும் நான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். பெஸ்டா இருக்கணுங்கிறதுக்காக என்னால முடிஞ்ச நான் எல்லாத்தையுமே பண்ணியிருக்கேன். ஆனா இப்போ நான் அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நான் தப்பு பண்ணிட்டேன். நான் இல்லாம என்னோட பாஸால எதுவும் பண்ண முடியாது. அதனால என்னை எங்கேயும் போக விட மாட்டாரு. நீ சொல்றது உண்மைதான். இவ்வளவு லாயலான ஒரு அசிஸ்டன்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் நானே உன்னை விட்டிருக்க மாட்டேன். நீ இந்த வேலையை பேசாம விட்டுற. நீ ரொம்ப சூப்பர். வேற கம்பெனி ட்ரை பண்ணலாம்ல. இப்ப எனக்கு ஒரே குழப்பமாவே இருக்கு. நான் வேற கம்பெனிக்கு பொசிஷனை சேஞ்ச் பண்ணனா அதுக்கு என்னோட கம்பெனியோட எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர், அப்புறம் என் பாஸோட சிக்னேச்சர் வேணும். அப்புறம் ரெக்கமெண்டேஷன் லெட்டரும் எனக்கு தேவைப்படும். இந்த மாதிரி நேரத்துல நீ உன்னோட அட்டென்ஷனை வேற இடத்துல செலுத்தணும்னு நினைக்கிறேன். கரியர்ல ஃபோக்கஸ் பண்ண முடியலன்னா லவ் லைஃப்ல ஃபோக்கஸ் பண்ணு. ஆனா என்ன பாரு, ஒருவேளை நீ அந்த மாதிரி பண்ணா என்ன மாதிரி கூட ஆகலாம். யாருக்கு தெரியும் சொல்லு. உன்னோட லவ் ஒன்றும் வேஸ்ட் ஆகல. உனக்குன்னு ஒரு அழகான குழந்தை வந்திருக்க. லக்கிலி நமக்கு லூயி இருக்கா. அது உண்மைதான். அதோட நான் ஒன்னு சொல்லவா, உன்னை நீ ரொம்ப கஷ்டப்படுத்திக்காத. டைம் சரியில்லைன்னு எனக்கு தோணுது. ஆனா உனக்குன்னு ஒரு நல்ல டைம் வரும்னு எனக்கு தோணுது. நீ கண்டிப்பா அதை புரிஞ்சுக்கணும். என்னைக்காவது ஒரு நாள் உன்னோட மனசை நீ திடப்படுத்திக்குவ. அந்த நாள் வரும்போது நீ கண்டிப்பா ஹெசிடேட் பண்ண மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஹே பிரிட்டி கேர்ள், ஏன் இவ்வளோ ப்ரெஷரா உனக்கு? உனக்கு ஏதாவது அரிப்பு இருந்தா சொல்லு, நான் உனக்கு நல்லா சொரிஞ்சு விடுறேன். சரியா? எக்ஸ்ட்ரா சார்ஜ் எல்லாம் தர தேவையில்ல. ஆமா, இன்னைக்கு வந்த பொண்ணு யாருப்பா? அவளை முன்னாடி பார்த்ததே இல்லையே. யாரும் இல்ல. ஓ, அந்த பேச்சை விடுறீங்களா? அந்த பொண்ணு உன்னை விட பெரிய பொண்ணுன்னு நான் நினைக்கிறேன். சென்சுவான், நீ உன்னோட சந்தோஷத்தை கொஞ்சம் பார்க்கணும். இந்த வெட்டி பசங்களோட சுத்தாத. இப்போ நீ யங்காவும் எனர்ஜெட்டிக்காவும் இருக்க. எதையும் டிலே பண்ணாத. இதை புடி. இது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீங்க வரி பண்ணிக்காதீங்க. டாங்லு போய் ரொம்ப வருஷம் ஆச்சு. உங்களோட துணைக்கு இப்ப நீங்க யாரை பிடிச்சிட்டு இருக்கீங்க? நான் என்ன சொல்றேன்னா, என்னோட விக் ஸ்டோரை கீழே பார்க்காத நீ. இது எப்படி? நீ சீக்கிரம் கேர்ள் ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சிட்டா உங்க அம்மா உனக்காக வச்சிருக்கிற வீட்டை ரெண்டலுக்கு விட மாட்டேன். அடுத்தவங்களுக்காக கவலைப்படுறதை விட்டுட்டு உங்களை நினைச்சு யாரும் கவலைப்படக்கூடாதுன்னு நினைங்க. அந்த கேங் தான் ரொம்ப நாளா வந்துட்டு இருக்காங்களே. உங்க பிசினஸை சேஞ்ச் பண்ணுங்க, இல்லைன்னா ஸ்டோரை சேஞ்ச் பண்ணுங்க. நான் எங்கிருந்து போக மாட்டேன். இங்க பாருங்கப்பா, உங்களை நீங்களே போய் சொல்லிக்காம இதை கேன்சல் பண்ணுங்க. இவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு, அவங்க திரும்ப வருவாங்க நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? யாருக்குமே தெரியாத அவங்க உயிரோட இருக்காங்களான்னு. இத்தனை வருஷமா இந்த ஸ்டோரி எதுக்காக காப்பாத்திட்டு இருக்கீங்க எனக்கு சுத்தமா தெரியல. உங்களுக்கு ஒண்ணு சொல்லட்டுமா? நான் பார்த்ததுல நீங்க தான் பெரிய முட்டாள்.你拥抱着我的每一颗狼狈，带给我心跳动的滋味。要多幸运才能陪着
இங்க நிறைய பேர் தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. 30 வயசு ஆனாலே பயப்படணும்ன்ற வதந்தி இங்க சுத்திட்டு இருக்கு. லைஃப்ல முன்னேற நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குன்றது இங்க யாருக்குமே தெரியறது இல்ல. இதெல்லாமே தெரிஞ்சாலே போதும், நம்ம லைஃப் முன்ன விட இப்ப ரொம்ப நல்லாவே மாறிடும். நம்மளோட லைஃப் இங்க வெறும் 30 தான் ஆச்சு, புரியுதா உங்களுக்கு? அதனால நீங்க பயப்படாம எந்த ஒரு விஷயத்தையும் இப்ப நீங்க ஆரம்பத்துல இருந்து கூட ஆரம்பிக்கலாம். உதாரணத்துக்கு என்னையே எடுத்துக்கோங்க. நான் முன்னாடி எல்லாம் தனியா தான் இருப்பேன். குரூப் போட்டோல கூட என்ன யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க. ஆனா இப்ப என்ன பாருங்க, நானே என்ன பாத்துக்கிட்டு முன்னேறி காட்டலையா? இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? 爱把祝福一路的颠沛，这次能否别不告而别，让我在梦中安睡。நீ விஷ்பர் பார்க்க வா, நான் உனக்கு ஒருத்தங்களை அறிமுகப்படுத்துறேன். லியாங் யுவான், நீ என்கிட்ட செத்த. வேற எந்த ரெஸ்டாரண்ட்டும் உங்களுக்கு கிடைக்கலையா? ஆஹா, 1-2 ரெஸ்டாரண்ட்ஸ் தான் இருந்துச்சு. மிஸ்டர் ஜி, இவங்களுக்கு எந்த அறிமுகமும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரியில டாப் ஹெட் அண்ட் டாப் பியூட்டி அலெக்ஸ். ஹலோ. இவங்க என் எக்ஸிகியூட்டிவ் அசிஸ்டன்ட் லியாங் யுவான். உங்க ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸை இவங்க பார்த்துப்பாங்க. என்ன நீங்க ஆன்னே கூப்பிடலாம். எனக்கு உங்களோட காண்டாக்டை தரீங்களா ப்ளீஸ்? ஷியோர். ஓ, தேங்க்யூ. மிஸ்டர் ஜி, உங்க கார் வந்துருச்சு. ஓகே, இன்னைக்கு நம்ம அவ்வளவா ட்ரிங்க் பண்ணல, அதனால இன்னொரு நாள் நிறைய டைம் எடுத்து நல்லா ட்ரிங்க் பண்ணலாம். வேலையை பத்தி பேசும்போது மட்டும் நான் ட்ரிங்க்லாம் பண்ண மாட்டேன். உங்களை நான் வெளியே கூட்டிட்டு போறேன், வாங்க. மிஸ்டர் ஜி, வெளியில மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஓகே. எப்பவுமே நாம கொடை தான் பிடிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அப்சர்வ் பண்ணி ஆக்ஷன் எடுத்தாலே போதும். சரியா? புரிஞ்சுது மேடம், நீங்க எக்ஸ்பர்ட் தான். நீ கொடை கொண்டு வந்திருக்கியா? இல்லையே. அப்ப வா, நனைஞ்சிட்டே போலாம். வைஸ் ஸ்பேஸ் ஸ்போர்ட்ஸ் கொஞ்ச நாளாவே நல்லா growth ஆயிருக்கு. ஆனா டெவலப்மெண்ட்ல நெருக்கடி இருக்கு. இந்த புது ஸ்போர்ட்ஸ் பிராண்ட்ஸ் தான் மார்க்கெட்டை பிடிச்சிருக்கு. புதுசா இந்த மாதிரி ட்ரெண்ட் நம்ம இண்டஸ்ட்ரியில நடந்துட்டு இருக்கு. ஸோ டொமஸ்டிக் மார்க்கெட் டைவர்சிஃபை ஆகிறதுக்கு முன்னாடியே இதுக்கு நாம ஏதாவது பண்ணி ஆகணும். அண்டர்டாக் ப்ராஜெக்டை இப்போ கிக் ஆஃப் பண்ணணும். உங்களுக்கு இப்பவும் அந்த பேட்மிண்டனை ஸ்டார்ட் பண்ணணுமா? அதுவும் சரிதான். அலெக்ஸ் அத்லீட்ஸ்லயே பெஸ்ட் ஹெட் ஹண்டர். அவங்க கூட நம்ம நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற வரைக்கும் ஒரு சூட்டபிள் கேண்டிடேட்ஸை பத்தி கவலைப்பட தேவையில்லை. ஆக்சுவலி நான் உன்னை எதுக்கு இங்க வர சொன்னேன்னா, இன்னைக்கு நீ தான் இந்த ப்ராஜெக்டை லீட் பண்ணணும். நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்ச உடனே உன்னை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். சரி, இப்போ நீ வீட்டுக்கு போ. டிரைவரை அனுப்பி வைக்கிறேன். தேங்க்யூ மிஸ்டர் ஜி. தேங்க்யூ மிஸ்டர் ஜி. யுவான் ஒன்று சொல்ல, இந்த அண்டர்டாக் ப்ராஜெக்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா? அண்டர்டாக் ஒரு ஃபேமஸான எக்ஸாம்பிள். அண்டர் ஆர்மருக்கும் ஸ்டெஃபன் கரிக்கும் உள்ள கொலாபரேஷன். ஸ்டெஃபன் கரிக்கு இன்ஜுரி வந்ததுக்கப்புறம் இந்த இண்டஸ்ட்ரி மேலே நம்பிக்கையே இல்லை. அண்டர் ஆர்மர் ஒரு டீலை சைன் பண்ணியிருந்தாங்க, அது ஒரு சின்ன பெட்டுக்காக. அதனால ஸ்டீஃபன் கரிக்கு அவங்க நம்பர் 1 ஆகுறதுக்காக நல்ல சப்போர்ட்டை அவங்க கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அண்டர் ஆர்மரோட சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆச்சு. அதுல இருந்து நம்ம பாஸுக்கு இந்த மாதிரி பண்ணணும்னு ரொம்பவே ஆசை வந்துச்சு. ஒரு அத்லெட்டை பிடிச்சி அவங்களுக்கு நிறைய ஸ்பான்சர் பண்ணணும், அவங்க மேல பெட் பண்ணணுங்கிற ஆசை வந்துச்சு.
இது கண்டிப்பா ஒய் ஸ்போர்ட்ஸ்க்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியா? ஆனா நம்ம பாஸ் மிஸ்டர் யங் காவ் காம்படிட் பண்றாருல, இது ஒரு குட் நியூஸ் தானே? ஏன் அப்படி முகத்தை வச்சிருக்க? இப்போ ஒரு பொட்டென்ஷியல் அத்லீட்டை பிடிக்கணும், அவங்கள ஒரு நல்ல ஸ்டார் ஆக்கணும். யாருக்கு தெரியும் அது ரொம்ப வருஷம் போகும் அப்படின்னு. இப்போதைக்கு எனக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்காது. நீ மிஸ்டர் ஜியை பத்தி இங்க பேசவே பேசாத. நான் உன்னை கிளம்ப விடவே மாட்டேன். ஹேய் சாங் சென்சுவான், பரவாயில்ல சீக்கிரம் வந்துட்டியே. கோட்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டல? நெட்டை கட்டிட்டியா? ரொம்ப லூஸாக இருக்க. இவ்வளோ லூஸாவா கட்டுவ? சென்சுவான் என்ன பண்ற நீ? ஏய், இவங்கிட்ட பார்த்து பேசு. சாங்சன் சுவான், கோச் யுவும் நானும் டிசைட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் மந்த் டீம் டோர்னமெண்ட்டுக்கு வாங்ஷுவும் லீலியும் போறாங்க. தேங்க்யூ லீ, நாங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவோம். உங்களையும் கோச் டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டோம். உனக்கு அது ஓகே தானே? பிராக்டிஸ் பண்ணலாம் வாங்க. எக்ஸாக்ட்டா அலெக்ஸ் என்ன சொன்னாங்க? அவர் ஒரு நல்ல பிளேயர் இருக்கிறதா என்கிட்ட சொன்னாரு. டைம் கொடுத்தா கண்டிப்பா நடக்கும்னு சொன்னாரு. பேர் என்ன? அதை பத்தி என்கிட்ட எதுவும் சொல்லல. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கூட ஒர்க் பண்றதால அவங்க நம்மள டெஸ்ட் பண்ண நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பொட்டென்ஷியல் அண்டர்டாக கண்டுபிடிக்கிறதுல நம்மளோட ஜட்மெண்ட் எப்படி இருக்கும்னு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஓபன் ட்ரைனிங் டேவும் இருக்கு. அதுக்கு அலெக்ஸ் வராங்களா? அவங்க ரொம்ப ஃபேமஸ், அதனால வேண்டாம். அவங்க அங்க வந்தாங்கன்னா அப்புறம் பசங்க எல்லாரும் அவங்க கிட்ட போட்டோ பிடிக்கணும்னு அடம் பண்ணுவாங்க. அதனால அவாய்ட் பண்றது நல்லது. கம் ஆன், என்ன ஃபாலோ பண்ணுங்க. பாருங்க, இதுதான் மொத்த ட்ரைனிங் ஹால். இங்க இருந்தே நாம அப்சர்வேஷன் பண்ணலாம். டோட்டலா 10 ட்ரைனிங் கோர்ட்ஸ் இருக்கு. ஒரு டீம்ல 22 அத்லெட்ஸ் இருப்பாங்க. மேல் அண்ட் ஃபீமேல் கேட்டகரிஸ் எல்லாத்துலயும். கொஞ்ச நாளாவே ரிசல்ட்ஸ் எங்களுக்கு நல்லாவே இருக்கு. எங்களோட டீம் நிறைய சாம்பியன்ஷிப்ல ஜெயிச்சிருக்காங்க. இங்க நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. நீங்களே பாருங்க. போட்டோஸ் எடுத்துக்கலாம். வெல்கம். சங்ஷுவான், ஸோ இவன் பேட்மிண்டன் பிளேயரா? என்ன வேணும் உனக்கு? இன்னைக்கு நாங்க டபுள்ஸா பிராக்டிஸ் பண்றோம். ரொம்ப நாளா பிராக்டிஸ் பண்ணல. வாங்ஷுவான், லீலி, நீங்க 2 பேரும் பேர் அப் பண்ணுங்க. நாம சேர்ந்து ஆட போறோம். என்ன பாக்குற? நான் உன்னை கைட் பண்ண முடியாதா?
சர்வீஸ் நீ போடு. சரி, ஓகே. நான் இன்னைக்கு உன்னோட பிராக்டிஸ் பண்றேன். என்ன பண்ற நீ? நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன். நீ ஒன்னும் எனக்கு ஹெல்ப் பண்ணல. நான் நினைச்சேன் உனக்கு ஹெல்ப் தேவையில்லைன்னு. ட்ரைனிங்ல எதுக்கு நீ இவ்ளோ நெகட்டிவா இருக்க சொல்லு? உனக்கு இங்க பெரிய டேபும் இருக்கு. என்ன புரியுதா? இன்னைக்கு ட்ரைனிங் கிடையாது. நம்ம 2 பேருக்கும் 1-on-1. நான் தயாரா இருக்கேன். என்னத்தரா சாப்பிட்டு வந்திருப்பான், இப்படி விளையாடுறான்? யாருக்கு தெரியும்? ஆமாடா. இதுல யாரு? அந்த ரெட் டிஷர்ட் பேரு ஜின்ஹி, கரெக்டா? பாஸ், இதுதான் இன்ஃபர்மேஷன். அவரோட ரிசல்ட்ஸை நான் இந்த வருஷம் பார்த்தேன். ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கு. அவர் ரொம்ப நல்ல பிளேயர். அவரு ஷினி ஸ்போர்ட்ஸ் கிளப்ல சேர்ந்து இதோட 2 வருஷம் ஆச்சு நினைக்கிறேன். அவரு நிறைய காம்படிஷன்ல ஜெயிச்சிருக்காரு. அவரு ரொம்ப நல்ல பிளேயர். போன வருஷம் காம்படிஷனுக்கு வரும்போது அவனுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அதனால ரிசல்ட்ஸ் கூட அவ்வளோ நல்லவா போகவே இல்லை. ஆனா இந்த வருஷம் அவர் நல்ல ஷேப்ல இருக்காரு. சில பேட்மிண்டன் பிளேயர்ஸ்லாம் லேட்டா தான் பிரைம் மோடுக்கு வருவாங்க. ஆனா இந்த பையன் கண்டிப்பா செம்மையா வருவான். ஆப்போனன்ட் யாரு? நல்ல டெக்னிக் இருக்கு. மிஸ்டர் கோச், அந்த பிளேயரோட ஃபைல் எதுவுமே இதுல இல்லவே இல்லையே. ஏன் அப்படி? அந்த பையனோட பேரு சாங் சான்சுவான். அவன் ஒரு கிஃப்டட் அத்லீட். நிறைய கேட்டகரிஸ்ல சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்கான். ஒரு பாயிண்ட்ல யாராலையுமே அவனை தோக்கடிக்கவே முடியல. ஆனா லேட்டரா அவனோட ஃபார்ம் போயிடுச்சு. அவனால விளையாட முடியாதுன்னு கிடையாது, ஆனா அவ்வளோ ஸ்டேபிளா இல்லை. அவனோட பெர்ஃபார்மன்ஸே எராட்டிக்கா இருக்கு. ஒரு கோச்சா ஒரு பிளேயர்ஸோட ஹை அண்ட் லோஸ் எங்களுக்கு கவலையே கிடையாது. அன்ஸ்டேபிலிட்டி தான் இருக்கக்கூடாது. பெரிய காம்படிஷன்ஸ்க்குலாம் யாரு இந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ் அனுப்புவாங்க? நீங்களே சொல்லுங்க. அதனால தான் இவரோட இன்ஃபர்மேஷன் எதுவுமே இங்க இல்லை. பிரதரி, காட்டுங்க நீங்க யாருங்கிறத. சாங் சஞ்சுவான், உன்னை இந்த அளவுக்கு மோட்டிவேட்டடா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நாட் பேட் செங்ஷுவான். 18 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிட்டியே. தேங்க்ஸ். நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும். 18 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிட்டியே. 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 18 பாயிண்ட் ஸ்கோர்
ஸ்கோர் 18-17. ஸ்கோர் 18-18. டையா இருக்கு இப்ப.如果不将世俗当理，任感情肆意，人不再逃避，眼前的路要不要走下去？如果所有理性和感性最后都发现答案是你，要有多坚定能换你也相信？我们总想着应该怎么做才不会出错，那小心翼翼的不过是太难得。 You will be loved, you will be loved， 我在你身旁啊，干嘛全世界放下？听你说都不要紧，还有我。You will be loved, you will be loved， 占据你心里啊，站在原地也不怕，我的每一次回眸有你。You will be loved, you will be loved， 占据